வணக்கம். நான் உங்கள் அருள், வரி ஆலோசகர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் ஜிஎஸ்டி எடுக்கலாம், யாருக்கு அவசியம் ஜிஎஸ்டி தேவை அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலகட்டத்தில் ஜிஎஸ்டியோட அவசியத்தையும் ஜிஎஸ்டியோட புரிதலும் தெரியாமல் ரொம்ப பேர் வந்து ஜிஎஸ்டி எடுத்துடுறாங்க. ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நீங்கள் ஆண்டுக்கு 20 லட்சத்திற்கு மேல் வரி, அதாவது வரவு செலவு செய்தால் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ரொம்ப பேர் வந்து ஒரு சில ஃபினான்ஷியல் காரணங்களுக்காக, குறிப்பாக சொல்லணுன்னா லோன் இந்தமாரி எடுக்கிறதுக்கு காரணத்துக்காகவும், மற்றொரு விஷயம் வந்து ஒரு சிலர் கம்பெனி பதிவு செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு ஜிஎஸ்டி பற்றியுமான ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு அவசர கதியில் ஒரு ஜிஎஸ்டி பதிவு செஞ்சிடறது. இதை செஞ்சுட்டு லோன் எடுக்கிறவங்களும் சரி, ஜிஎஸ்டி பற்றியான புரிதல் இல்லாமல் ஒரு தேவைக்காக எடுக்கக்கூடியவங்களும், அதாவது என்ன காரணத்துக்காக நம்ம ஜிஎஸ்டி எடுக்கிறோன்னே எடுக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கம்பெனியை ஆரம்பித்து ஒரு ரன் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா, ஒரு என்னன்னே தெரியாமல் ஒரு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி விட்டுறது. அப்ளை பண்ணிட்டு கண்டுக்கிறது இல்லை. ஒரு 6 மாதம் கழித்து ஜிஎஸ்டி முடக்கப்பட்ட பிறகோ அல்லது ஜிஎஸ்டியிலேருந்து ஏதாவது தகவல் வரப்பட்டதுக்கு பிறகு தான் மீண்டும் வரி ஆலோசகரை சந்திக்க வராங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை பற்றியான போதுமான அளவுக்கு வந்து வாடிக்கையாளருக்கு நம்ம சொன்னாலுமே அந்த புரிதலுங்கிறதே இல்லை. அதனால் ஏற்படக்கூடிய அபதாரம் வட்டி தொகை செலுத்தும் பொழுது மட்டுமே இதை பற்றியான புரிதல் இருக்கிறது. உண்மையில் சொல்ல வேண்டாம்டா, அரசே ஆண்டுக்கு 20 லட்சத்திற்கு மேல் செல்லும் நபர்கள் மட்டும் எடுத்தால் போதும் என்று சொல்கிறார்கள். இன்று ஒரு சிலர் ஆண்டுக்கு வரவு செலவு 5 லட்சம் கூட தாண்டாது. இல்லை, அவர்களெல்லாம் வந்து ஜிஎஸ்டி எடுத்து அதை முறையாக வந்து விற்பனை செய்வதும் இல்லை, அதை கொள்முதல் செய்வதும் இல்லை, சும்மா வைத்து கொண்டு இருப்பது. இதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. அதற்கு உண்மையிலேயே ஜிஎஸ்டி என்பது அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட மிக உன்னதமான திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக நாடு முழுவதும் நடக்கக்கூடிய வரி ஏய்ப்புகளை கண்டறிந்து ஜிஎஸ்டி மூலம் ஒரு இந்தியாவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு வரி விதிப்பு மெத்தடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு கால்குலேட்டிவாக வந்து நம்ம ஜிஎஸ்டியை வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளையுமே கூட ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமாக நடக்கக்கூடிய எந்த ஒரு சின்ன ஒரு இஷ்யூவும் அதை பற்றியான கவுன்சில் மீட்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவினுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி முறையாக எல்லாரும் வரி செலுத்தணும், முறையாக பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தினுடைய விருப்பம். ஸோ அனைவரும் ஜிஎஸ்டி பற்றியான புரிதல் தெரிந்து கொண்டு செயல்படுத்துங்கள். நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் இவே பில் சம்பந்தமாக அடுத்த காணொளியில் இவே பில் வந்தனுடைய முக்கியத்துவத்தையும் இவே பில்லுடைய அவசியத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்று ஜிஎஸ்டியோடைய பயன், அதாவது யாருக்கு தேவை அப்படிங்கிறதுக்கான ஒரு காணொளி மட்டும் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்தடுத்த காணொளியில் வரி சம்பந்தமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாகவும் மக்களுக்கு என்னால் முடிந்த தகவல்களை கொடுத்து கொண்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். உங்கள் வரி ஆலோசகர் அருள்.